நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாமே ஒரே குழப்பத்தில் உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, பிரான்ஸ் என்ன சொல்கிறது என்றால், அமெரிக்காவை நம்பக்கூடாது, அமெரிக்கா நேட்டோ நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு நமது ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு ரஷ்யாவுடன் போருக்கு செல்லும்போது கூட வரும் என்று நாம் நம்ப முடியாது. ஆகவே நான் அணு ஆயுதங்களை ஐரோப்பிய நாடுகளில் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று பிரான்ஸ் கூறுகிறது. சில நாடுகள் எங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு வருகிறோம் என்று கூறுகின்றன. இவ்வாறு ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், போலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து ரஷ்யாவை தாக்கலாம், நாம் அமெரிக்காவை நம்ப வேண்டாம், அமெரிக்காவை நம்பினால் ஒன்றுமில்லாமல் அழிந்து விடுவோம் என்று கூறிக்கொண்டு நேட்டோ நாடுகள் எல்லாமே தன் சொந்த விருப்பத்தின் பேரில் செயல்படுவதாக தெரிகிறது. நண்பர்களே, ஏனென்றால் அமெரிக்க அதிபர் என்று பதவியேற்றவரோ அன்று முதல் நேட்டோ நாடுகளையும் தனது நட்பு நாடுகளையும் மதிக்காமல் அவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாக தெரிகிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெரிவித்துள்ளோம், ட்ரம்ப் அவர்களை எந்த விஷயத்திலும் நம்ப முடியாது. இன்று ஒன்று பேசுவார், நாளை அதை மாற்றி பேசுவார், திடீரென்று அன்பாக சிரித்து பேசுவார், பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று உடனே சண்டை போட ஆரம்பித்து விடுவார். ஆகவே அவரை எந்த விதத்திலும் நம்ப முடியாது என்ற காரணத்தினால் உலகத்தில் உள்ள பல நாடுகளும் அமெரிக்கா திரு ட்ரம்ப் அவர்களை நம்புவதாக தெரியவில்லை, அமெரிக்காவை நம்பி எந்த காரியத்திலும் இறங்குவதாக தெரியவில்லை. நண்பர்கள், ஹமாஸ் இஸ்ரேல் போரை உடனடியாக நிறுத்திவிடுவேன், 100 நாட்களுக்குள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திவிடுவேன் என்றெல்லாம் ஆழ்த்திட்டு கொண்டிருந்த திரு ட்ரம்ப் அவர்கள் இன்று எந்தவித போரையும் அவரால் நிறுத்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் நடந்த போரை நான் தான் நிறுத்தினேன் என பல இடங்களில் கூறிக்கொண்டு வருகிறார். ஆனால் இந்தியா அதை முழுமையாக மறுத்துள்ளது. ஆகவே அமெரிக்காவை நம்பாமல் அனைத்து நாடுகளுமே உலகத்தில் தன்னுடைய இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, முன்பு போன்று அமெரிக்காவிற்கு உலக நாடுகள் பயப்படுவதாக தெரியவில்லை. ரஷ்யாவிற்கு முன்னால் இருந்த அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் மற்றும் நேட்டோ நாடுகள் அனைத்தும் சேர்ந்து கொண்டு அமெரிக்காவின் பிராந்திய நாடுகளான சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளெல்லாம் சேர்ந்து கொண்டு ரஷ்யா மீது ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்தன. இதன் காரணமாக டாலர் செலவினங்களை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு ரஷ்யாவை பின்தங்கி அதன் வளர்ச்சியை குறைக்க நினைத்தனர் அந்த நாடுகள் எல்லாம். ஆனால் ரஷ்யாவிற்கு இந்தியாவும் சைனாவும் தொடர்ந்து அதன் எண்ணெய் வளங்களை இறக்குமதி செய்ததால் அது சற்று பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தப்பித்தது. தற்போது அது ஒவ்வொரு ஆண்டுமே 2022ஆம் ஆண்டிலிருந்தே பொருளாதார வளர்ச்சியை சற்று அது அதிக அளவில் சாதித்தே வருகிறது என்று கூற முடியும். நண்பர்கள், அமெரிக்கா தற்போது நம்மையும் மிரட்ட ஆரம்பித்துள்ளது. எங்களிடம் F-35 விமானத்தை வாங்குங்கள், எங்களிடம் அதை வாங்குகள், இதை வாங்குகள் என்று கூறிக்கொண்டு வருகிறது. ஆனால் நாம் எந்த ஒரு ஆயுதம் சம்பந்தமான பொருட்களை வாங்கினாலும் அதை நமக்கு கொடுப்பதற்கு பல வருடங்கள் இழுத்தடிக்கின்றது. இதன் காரணமாக நாம் நமது இராணுவ வளர்ச்சியை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. நாமும் அமெரிக்காவை நம்புவதாக தெரியவில்லை, அமெரிக்காவின் பேச்சை கேட்பதாக தெரியவில்லை. நண்பர்கள், அதற்காக உலக அரங்கில் இந்தியா பிற நாடுகளுடன் சண்டை என்று காட்டிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உலகத்தில் எந்த நாடும் நட்பு நாடும் கிடையாது, எந்த நாடும் எதிர் நாடும் கிடையாது. இன்று எதிரியாக இருக்கக்கூடிய நாடு நாளைக்கு நண்பனாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இன்று நண்பனாக இருக்கக்கூடிய நாடு பிற்காலங்களில் எதிரியாக மாறக்கூடிய காலமும் வரக்கூடும். நண்பர்கள், இந்தியா தொடர்ந்து அமைதியை காத்து வருகிறது. என்னதான் நமக்கு எதிராக நாம் வளரக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா நமக்கு எதிராக எது செய்தாலும் அமைதியை கடைபிடித்து வருகிறது இந்தியா. நண்பர், ரஷ்யா என்ன நினைக்கிறது என்றால், நேட்டோ நாடுகள் எல்லாம் நமக்கு தற்போது எதிர் நாடுகள் ஆகிவிட்டன. உக்ரைனிற்கு நேட்டோ நாடுகள் கொடுத்த ஆயுதங்கள் தான் அதிகம். ஏனால் 5 அல்லது 10 நாட்களில் உக்ரைனை ரஷ்யா பிடித்திருக்கக்கூடும். ஆனால் ரஷ்யாவில் உள்ள கோபத்தின் காரணமாக நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் அனைத்துமே வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் உக்ரைனிற்கு கொடுத்து உக்ரைன் மூலம் ரஷ்யாவை தாக்க ஏற்பாடுகள் செய்தன. அமெரிக்காவும் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம், தன்னுடைய நிதி ஆதாரங்களை எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்து நேரடியாக ரஷ்யாவுடன் போருக்கு செல்லாமல் உக்ரைனை பகடைக்காயாக பயன்படுத்தி ரஷ்யாவுடன் இன்று வரை போருக்கு அது உதவி செய்து வருகிறது. ஆகவே ரஷ்யா என்ன நினைக்கிறது என்றால், அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் நமக்கு ஏராளமான கெடுதல்களை செய்துவிட்டன. நாம் பிற நாடுகளுடன் தற்போது தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை உள்ளது. நம்முடைய பொருட்கள் எல்லாமே நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு, அமெரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை.
ஆகவே தற்போது இந்தியா, சைனா ஆகிய 2 நாடுகளோடு தான் நம்முடைய நட்பு தொடர்கிறது. சீனாவின் நட்பு தற்போது ரஷ்யாவிற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. ஏனென்றால் சீனாவின் ஆயுதங்களை சீனா ரஷ்யாவிற்கு நேரடியாக கொடுக்க முடியாவிட்டாலும் பொருளாதார உதவி மற்றும் சில தொழில்நுட்ப உதவிகளை ரஷ்யாவுக்கு சீனா செய்து வருகிறது. ஆகவே சீனாவின் உதவி ரஷ்யாவிற்கு தற்போது பெருமளவில் தேவைப்படுவதால் சீனாவை சார்ந்து ரஷ்யா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் சீனாவை தொடர்ந்து இந்த அளவிற்கு அதிக அளவில் சார்ந்து இருக்கக்கூடாது எனவும் ரஷ்யா தற்போது விரும்புவது நண்பர்களே. ஆகவே இந்தியாவை நண்பனாக தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஆயுதங்களையும் கொடுத்து, அதற்கு வேண்டிய அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் கொடுத்து இந்தியாவை ஒரு சிறந்த நாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு நமக்கு ஒரு உதவி என்றால் எந்த உதவியாக இருந்தாலும் இந்தியா நமக்கு நிச்சயம் செய்யும். ஆனால் சீனா நமக்கு நிச்சயம் செய்யாது. இந்தியாவுடன் நமக்கு நிச்சயம் போர் வராது. ஆனால் சீனாவுடன் நமக்கு போர் நிச்சயம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்று ரஷ்யா கருதுகிறது நண்பர்களே. ஆகவே Su-57 என்ற மிக சிறந்த 5ஆம் தலைமுறை விமானத்தை அதன் தொழில்நுட்பங்கள் அனைத்தையுமே இந்தியாவிற்கு கொடுத்து விடுகிறோம். அதனுடைய சீக்ரெட் கோடு அனைத்தையுமே இந்தியாவிற்கு கொடுத்து விடுகிறோம். வேண்டுமென்றால் ஒரு 30 விமானங்களை உடனடியாக தயார் செய்து தயார் நிலையிலும் இந்தியாவுக்கு கொடுத்து விடுகிறோம். ஆகவே எங்களுடைய Su-57E என்ற விமான தயாரிப்பு பணியை உங்கள் நாட்டிலேயே தயாரித்துக் கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் இந்தியாவிற்கு ரஷ்யா கொடுத்து தன் பக்கம் இழுக்க நினைக்கின்றது நண்பர்களே. அதே போன்று வானில் வரக்கூடிய விமானம் போன்ற இலக்குகளை தாக்குவதற்கு நம்மிடம் தற்போது 300 கிலோமீட்டர் வரை 250 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மீட்டியார் என்ற பிரான்சிலிருந்து வாங்கப்பட்ட மிசைல் மட்டுமே இருக்கின்றது நண்பர்களே. ஆனால் பாகிஸ்தானிடம் சீனாவிடம் வாங்கப்பட்ட 400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய வானில் வரக்கூடிய விமானங்களை தாக்குவதற்கான ஏவுகணை பாகிஸ்தானிடம் தற்போது உள்ளது. ஆகவே இதை சமாளிப்பதற்காக ரஷ்யா என்ன செய்கிறது என்றால், எங்களிடம் உள்ள R-37 என்ற 400 கிலோமீட்டர் வரை சென்று வானிலே வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைலை தருகிறோம். உங்கள் உள்நாட்டிலேயே தயாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான மிசைல்களையும் ரெடியாக தருகிறோம், தொழில்நுட்பங்களையும் தருகிறோம் என்று அது இந்தியாவிற்கு பெருமளவில் உதவி செய்து இந்தியாவை மேம்படுத்த விரும்புகிறது நண்பர்களே. ஏனென்றால் பிற்காலத்தில் ஏதாவது உதவி வேண்டுமென்றால், ஆயுதம் சம்பந்தமான உதவி வேண்டுமென்றால் இந்தியா நிச்சயம் நமக்கு தரும் என்ற ஒரு நம்பிக்கை ரஷ்யாவுக்கு இருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளுடனும் நேட்டோ நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் அவ்வளவு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு தற்போது ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் ரஷ்யா என்ன நினைக்கிறது என்றால், குவாட் என்ற ஒரு அமைப்பு போன்று அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து நான்கு நாடுகளும் ஒன்று சேர்ந்த குவாட் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது போன்று ரஷ்யா, இந்தியா, சைனா ரிக் என்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலம் நாம் நேட்டோ நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் பிற நாடுகளுக்கும் ஒரு போட்டியான ஒரு அமைப்பாக இருக்க முடியும் என்ற அர்த்தத்தில் இந்தியாவை தன் பக்கம் அதிக அளவில் இழுத்துக்கொள்ள ரஷ்யா விரும்புகிறது. அதே போன்று இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையான நட்புறவை மேம்படுத்த வேண்டும், இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகளாக மாற வேண்டும் என்றும் ரஷ்யா முயற்சித்து வருகிறது நண்பர்களே. நாம் ரஷ்யாவுடன் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பு நாடுகளாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான குறைவும் ஏற்பட போவதில்லை. ஆனால் சீனாவுடன் அவ்வாறு இருக்க முடியுமா என்றால் அதை நிச்சயம் இருக்க முடியாத ஒரு நிலை உள்ளது என்பதனை இந்தியா ஏற்கனவே அறிந்துள்ளது நண்பர்களே. 2 முறை திரு ஷி ஜின்பிங் அவர்களை நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து நட்பு நாடாக இருக்க வேண்டும் என்று பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியுமே அது தன்னுடைய கெடுதல் புத்தியை இந்தியா மீது 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் ஜூன் மாதங்களில் காட்ட ஆரம்பித்தது என்பதனை நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். கல்வான் பள்ளத்தாக்கில் தன்னுடைய இராணுவ வீரர்களை அனுப்பி நமது இந்திய எல்லையை பிடிப்பதற்கு முயன்றதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பாகிஸ்தானுடன் கூடிய போரில் பாகிஸ்தானுக்கு வேண்டிய ஆயுதங்கள், பாகிஸ்தானுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள், பாகிஸ்தானுக்கு வேண்டிய சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் போன்ற அனைத்தையுமே பாகிஸ்தானுக்கு கொடுத்து நம்மிடம் சண்டை போட வைத்தது என்பதனையும் நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் பாகிஸ்தானுக்கு KJ-500 என்ற
அவாக்ஸ் விமானங்களை வானிலிருந்து கண்காணிக்கக்கூடிய விமானங்களையும், J-35 என்ற 5ஆம் தலைமுறை ஸ்டெல்தி விமானத்தையும், PL-17 என்ற 400 கிலோமீட்டருக்கு மேலே சென்று வான் இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்களையும், HQ-19 என்ற மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தருவதாக கூறியுள்ளது நண்பர்களே. இது பாகிஸ்தானை எவ்வாறு யுக்ரைனை அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து ஒன்றில்லாமல் அழிய வைத்ததோ அதே போன்று சீனா பாகிஸ்தானை அழிய வைக்கப் போவது நண்பர்களே. தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து இந்தியா மீது பயன்படுத்து என்று கூறி தன்னுடைய ஆயுதங்கள் சிறந்த ஆயுதங்கள் என்ற பொய்யான தகவலை உலகத்துக்கெல்லாம் பரப்பி தன்னுடைய ஆயுதங்களை அமெரிக்காவை விட மேம்பட்டது என்று கூறி பிற நாடுகளுக்கு விற்பனை செய்ய விரும்புகிறது சீனா. அவ்வாறு இருக்கும்போது எவ்வாறு சீனாவுடன் இந்தியா நட்பு கொள்ள நினைத்தாலும் நட்பு கொள்ள முடியாத நிலையை சீனா உருவாக்கி கொண்டே இருக்கும் நண்பர்களே. சீனாவும் அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானத்தில் இந்த தலிபான் அமைப்புகளை முதலில் வளர விட்டு அவர்களுக்கு ஆயுத உதவிகளை செய்து பின்பு அவர்களை எதிர்க்கத்தான் அங்கு சென்று 25 வருடங்களாக தன்னுடைய பணம் முழுவதுமே செலவு செய்தது. அவ்வாறு இருந்தும் தான் வளர்த்த தலிபான்களை எதிரிகளாக பாவித்து அவர்களை ஒடுக்க முடியாமல் மீண்டும் திரும்பி சென்று விட்டது. எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா தன்னுடைய நண்பர்கள் என்று கூறிக்கொண்டு யாரையெல்லாம் வளர்த்து விடுகிறதோ, எந்தெந்த தீவிரவாதிகளெல்லாம் வளர்த்து விடுகிறதோ அவர்களை எல்லாமே கடைசியில் அமெரிக்காவிற்கு எதிரியாகத்தான் முடிகிறார்கள் நண்பர்களே. அதுபோன்றுதான் சீனா நன்கு வளர்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக அமெரிக்கா உதவி செய்தது. தற்போது தன்னுடைய முதல் எதிரி சீனா என்று கூறிக்கொண்டு வருகிறது அமெரிக்கா. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களால் சீனாவுடன் போர் செய்வதற்கு விரும்பவில்லை. அவர் போர் செய்ய மாட்டார். சீனா நிச்சயமாக தைவானை தன்னுடன் இணைத்துக்கொள்ள போர் செய்யும் போதும் அப்போதும் அமைதியாகத்தான் இருப்பார் ட்ரம்ப். வேண்டுமென்றால் மிரட்டல் விடுவார். ஆனால் தன்னுடைய நாட்டின் நிதியை செலவு செய்து தைவானிற்கு ஆதரவாக சீனாவிற்கு எதிராக சென்று போரிட மாட்டார் நண்பர்களே. இதை நீங்கள் நிச்சயம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு பண பித்து பிடித்தவர் திரு ட்ரம்ப் அவர்கள். ஆகவே சீனாவும் இந்தியாவும் நட்பு நாடாக வேண்டும் என்று ரஷ்யா நினைப்பது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய காரியமில்லை நண்பர்களே. ஏனென்றால் வேண்டுமென்றால் சீனா பொய் கூறி இந்தியாவை நட்பு நாடாக ஆக்கிக் கொள்வோம், ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரிக் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாம் தைவானை பிடிக்கும் போது அமெரிக்காவிற்கு சப்போர்ட்டாக இந்தியா செல்லாமல் பார்த்து கொள்ளலாம், அமெரிக்காவை தாக்க செல்லும் போதும் இந்தியாவை அமைதியாக இருக்க செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் அது நட்பு நாடாக இருக்க ஆசை கொள்ளும். ஆனால் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடித்த பின்பு மீண்டும் இந்தியாவை அது தன்னுடைய கெட்ட செயல்களை இந்தியாவிடம் காட்ட ஆரம்பிக்கும் நண்பர்களே. ஆகவே இந்தியா சீனாவையும் பிற நாடுகளையும் நன்கு அறிந்து வைத்துள்ளது. எந்த விதத்திலும் சீனாவும் இந்தியாவும் நட்பு கொள்வதற்கான வாய்ப்பே ஏற்பட போவதில்லை நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சீனாவுடன் போர் செய்து இந்தியாவின் வளர்ச்சியை கெடுக்கலாம், இந்தியாவை நலிவடை செய்யலாம், இந்தியாவின் பொருளாதாரத்தை கெடுக்கலாம் என்ற எண்ணத்தில் அமெரிக்கா தற்போது இறங்கி வருகிறது, செயலாற்றி வருகிறது. அதையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது நண்பர்களே. ஆகவே அனைத்து உலக நாடுகளுமே தன்னுடைய சொந்த காலிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவை தன்னுடைய இஷ்டம் போல் செயல்பட ஆரம்பித்து விட்டன. அமெரிக்காவை நம்பி எந்த நாடும் தற்போது இருப்பதாக தெரியவில்லை நண்பர்களே. இதுதான் தற்போது உலகத்தில் உள்ள ஜியோ பாலிடிக்ஸ் நிலவரம் நண்பர்களே. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து நமது தேசம் இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.